ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ரீமிக்ஸ் மோர் குழம்பு பொடி அரைச்சிட்டு அதில் ஒரு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு மோர் குழம்பு செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு மோர் குழம்பு சாப்பிட்ணுன்னு டக்குன்னு தோணுச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பொடி அரைச்சி வச்சுக்கலாம். மோர் குழம்புக்கு இதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது டக்குன்னு செஞ்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். 1/4 கப் தனியா, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இதை நல்லா வறுத்து நல்லா வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரை இதை வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வந்துச்சு, கலரும் சேஞ்ச் ஆச்சு. இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் பேனில் ஒரு 3 பச்சை மிளகாய், 3லேருந்து 4 பச்சை மிளகாய், ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இது பச்சை மிளகாவோட கலர் மாறி நல்லா வறுபட்டு வரணும், அது வரை வறுக்கணும். இப்போ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப்பு தேங்காய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆகிற வரை இந்த தேங்காவையும் சேர்த்து வறுக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரத்தன்மையும் அது கலரும் சேஞ்ச் ஆகிற வரை இதை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவோட ஈரத்தன்மையும் போயிடுச்சு, கலரும் மாறிச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லாத்தையும் கடுகு வெடித்து வெந்தயம் கலர் மாறி செவந்து வர வரை இதை வறுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடித்து வெந்தயம் கலர் மாறியாச்சு. இப்போ இதையும் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இது ஆறினோடனே எல்லாத்தையும் பொடி பண்ண வேண்டியதான். முதல்ல மிக்சி ஜாரில் இந்த பருப்பு வகையில போட்டுட்டு காஞ்ச மிளகாவையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பருப்பு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, கருவேப்பிலை இதையும் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு இதை ஆற வச்சுட்டு இதை ஒரு நம்ம கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது 3த்தையும் வறுத்து வச்சோம் இல்லையா, இந்த பொடி அரைச்சி முடித்தோடனே இந்த இதில் இந்த கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நம்ம ப்ரீமிக்ஸை போட்டு குழம்பு வைக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வச்சிட்டோன்னா நம்ம எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ இந்த ப்ரீமிக்ஸ் பொடியை போட்டு டக்குன்னு ஒரு மோர் குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரீமிக்ஸை. சப்போஸ் உங்கள் பசங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்களோ இல்லை உங்கள் பசங்க பேச்சுலர்ஸாக வெளியூரில் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பவுடர் அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அங்கே போய் இருக்கிற இடத்துல ஹோட்டலில் சாப்பிடாம அவங்களே இது மாதிரி நிறைய பொடிஸ் நாங்கள் பொடியோட ரெசிபிஸ்லாம் நிறைய ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து அதை டக்குன்னு அவங்க செஞ்சு சாப்பிட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இல்லை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டணுமா அவங்களும் இந்த மாதிரி பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ப்ரீமிக்ஸாக டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இப்போ இதை எப்படி குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளோட ப்ரீமிக்ஸு மோர் குழம்பு பொடியை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே பார்க்கலாம். இப்போ வந்து இதில் கொதி வந்தாச்சு. இப்போ 1 கப்பு தயிரை கலக்கி மோராக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையே எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். கலக்கியாச்சு. இது ஒரு 30 செகண்ட் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நிறுத்தி இறக்கிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டா நம்மளோட ப்ரீமிக்ஸ் மோர் குழம்பு ரெடி ஆகிடும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட ப்ரீமிக்ஸ் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ப்ரீமிக்ஸ் மோர் குழம்பு படி டக்குன்னு நம்ம இந்த பொடியை வச்சுருந்தோன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பை வச்சிடலாம். ப்ரீமிக்ஸ் மோர் குழம்பு. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு செய்ய முடியலன்னா உங்களுக்கு யாரை செஞ்சு தருவாங்களோ அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை காமிச்சு செஞ்சு தான் சொல்லுங்கள். செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் செய்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.